இது அம்பத்தூர் கருக்கு சாலை. இதே சாலையில் ஆகஸ்ட் மாதம் 2025 கழிவுநீர் குழாய் உடைப்பால் ராட்சச பள்ளம் ஏற்பட்டது. அதில் விழுந்த இருசக்கர வாகன ஓட்டுநர் ஒருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். பள்ளத்தை சரி செய்த சில நாட்களிலேயே மீண்டும் ஒரு பள்ளம் செப்டம்பர் மாதம் ஏற்பட்டது. அப்பள்ளத்தை சரி செய்த சில மாதங்களில் மீண்டும் 3வது பள்ளம் இப்போது ஏற்பட்டுள்ளது. இது விபத்தல்ல, திராவிட மாடல் அரசின் அலட்சியத்தின் விளைவாகும். இந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு இந்த பிரச்சனை சாலையோடு முடியவில்லை. வீடுகளின் முன்பே சாக்கடை நீர் தேங்கி நிற்கிறது. துர்நாற்றம், கொசுக்கள், நோய் தொற்று பரவும் அபாயம். குழந்தைகள் இதற்கிடையில் வளர்கிறார்கள். முதியவர்கள் இதே காற்றை தினமும் சுவாசிக்கிறார்கள். என்றும் மக்களின் நலத்திற்காக போராடும் நாம் இப்பிரச்சனைக்கு தீர்வு காண ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது. மக்களோடு மக்களாக நின்று அவர்களது பாதுகாப்பிற்காக மக்களின் குரலாக ஒலித்தோம். சாக்கடை நீர் ஆராய் ஓடுது, எங்கள் வீட்டில் ஆராய் ஓடுது, எங்கள் வீட்டில் ஆராய் ஓடுது. மாதவி 2வது தெருவில் சாக்கடை நீர் ஆராய் ஓடுது. நியாயம் தாரா, நியாயம் தாரா, தமிழக அரசு நியாயம் தாரா. அதுதான் பெரிய சிக்கல. ஆட்டோ வந்து அதிகமா நிறைய வரும். மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த சாலையில வந்து கிட்டத்தட்ட 4 பள்ளங்கள் வந்து ஏற்படுது. இந்த சாலை பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்க இந்த புதூரா இருக்கட்டும், மேனாம்பேடு, ஆவடி, திருமுலை வாயில் வரைக்கும் இருக்கிற பெருநகரங்களை சென்னை கூட இணைக்கிற ஒரு பிரதான சாலை. இந்த சாலையை வெட்டிங்கன்னா இதோட ராமசாமி ஸ்கூல் பக்கத்துல இருக்க MTH சாலை மட்டும்தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சாலையில ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான வாகனங்கள் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த சாலையில வந்து ஒரு பெரிய பள்ளம் வந்து இப்ப சமீபத்துல ஒரு பள்ளம் 14 நாட்களுக்கு முன்னாடி ஒரு பள்ளம் வந்து விழுந்திருக்கு. இப்ப இந்த பள்ளம் இந்த சாலையில் ஏன் தொடர்ந்து பள்ளம் விழுதுன்னு பாத்தீங்கன்னா பாதாள சாக்கடை எல்லாமே ரொம்ப 16 வருஷம் பழசு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா 22 வருஷம் சொல்றாங்க. ஆனா இந்த சாலை போட்டு 12 வருஷம் தான் ஆகுது. அப்ப இந்த 12 வருஷத்திலேயே இந்த சாலை வந்து பழுதடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி அடைஞ்சதுன்னு தெரியல. இப்ப புதுசா அவங்க போடுறாங்க. அதாவது இதுக்கான தீர்வை அவங்க பார்க்காம என்ன செய்யறாங்கன்னா எங்க பள்ளம் விழுதோ அதை மட்டும் சரி பண்றாங்க. அப்ப அதை சரி பண்ணும்போது அது பக்கத்துல இருக்கிறது தானா உடையுது. ஏன்னா அது பழசா இருக்கனால அது தானா உடையுது. இதே மாதிரி நிரந்தர தீர்வு இல்லாம அங்கங்க சரி பண்ணிட்டு இருக்கனால இதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்காமலே இருக்கு. இப்ப தமிழ்நாடு இப்ப அம்பத்தூர் பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு வந்து 3500 கோடி வந்து தமிழக அரசுக்கு வந்து வருவாய் ஈட்டி தருது. சரிங்களா? இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்திய அரசு தமிழ்நாடு இருந்து வரியை வாங்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து பணம் தர மாட்டேதுன்னு சொல்ற இந்த தமிழக அரசு அம்பத்தூர்ல இருந்து ஆண்டுக்கு 3500 கோடி நிதியை வாங்கிட்டு ஒரு அடிப்படை சாலையை கூட போட்டு தர வக்கற்ற நிலையில் தான் இருக்கு. சரிங்களா? இந்த பள்ளம் எதை காட்டுதுன்னா இவங்க ஆட்சியில இருக்க ஒரு மிகப்பெரிய பள்ளத்தை தான் காட்டுது. இதே நிலைமை தொடர்ந்து நீடிச்சதுன்னா இந்த பகுதி மக்களை ஒன்று திரட்டி இங்க மிகப்பெரிய சாலை மறியல் செய்வோன்ற நாம் தமிழர் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். இல்ல அது வந்து அவங்களோட என்னன்னா அவங்க அந்த நேரத்தை தக்காட்டுக்கு பிரச்சனை சரி பண்றதுக்கான இதான் பாக்குறாங்களே தவிர ஒரு நிரந்தர தீர்வு பாக்கல. நான் இப்ப ஏஐட்ட பேசினேன். ஏஐட்ட பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா இதை எப்ப முழுசும் சரி பண்ணுவீங்கன்னு கேட்டா அடுத்த நிதியாண்டுல சரி பண்றேன்றாரு. இப்ப அடுத்த நிதியாண்டு வரத்துக்கு இப்ப ஒரு 7-8 மாசங்கள் ஆகுதுன்னா அதுக்குள்ள ஒரு பள்ளம் வந்து அந்த பள்ளத்துல இதுவரையும் இந்த பள்ளத்துல உயிர் பலி எதுவும் நல்ல விதமா நல்வாய்ப்பா நடக்கல. இப்ப திடீர்னு ஒரு பள்ளம் வந்து அதுல யாராவது விழுந்து இறந்தா இவங்க என்ன பண்ணுவாங்க? அதை எப்படி சரி பண்ணுவாங்க? இப்ப ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடி தான் சரி பண்ணணும். இப்போ வந்து இந்த பள்ளத்தினால என்ன ஆகுதுன்னா மாதவி நகர் 2வது தெரு, மாதவி நகர் மாதிரி பல தெருவில் வந்து கழிவு நீர் வந்து வீட்டுக்கு முன்னாடியே ஃபுல்லாகவே நிற்கிது. அவங்களால வெளியே வர முடியல. வயசானவங்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லை, குழந்தைங்க இருக்காங்க, கை குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்குலாம் வியாதிகள் வந்துட்டு அவங்க ரொம்ப அவசரப்பட்டு இருக்காங்க. அவங்க கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க.
அந்த பக்கம்லாம் வந்து பாருங்க, அந்த ரோடு ஃபுல்லாவே நிக்குது. இப்ப என்னதான் அவங்க தற்காலிகமா தண்ணி எடுத்தாலும் அந்த ரோட்ல இருக்க கழிவு நீர், கொசு எல்லாமே வந்து கண்டிப்பா அங்க இருக்கவங்க இன்னும் பாதிப்பு அதிகமா தான் ஆகும். இந்த அரசாங்கம் நாளைக்கு எதனா ஒண்ணு வந்து அந்த மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை பெருசாகி எதுவும் ஆனதுக்கு அப்புறம் வந்து அது சரி பண்ணதுக்கு முன்னாடியே அதுக்கு என்ன பண்ணணுமோ அவங்களுக்கு நிரந்தர தீர்வு. அவங்க சொல்றாங்க மழை பெஞ்சாலே இல்ல, இவங்க இப்ப இந்த வண்டி தண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க, இப்ப நீங்க எல்லாம் வந்ததுனாலே உங்களுக்கு முன்னாடி கண் துடைப்புக்காக அந்த பண்றாங்க, நீங்க அந்த பக்கம் போனோடனே குப்புன்னு திருப்பி தண்ணி வந்துடும், இது நிரந்தர தீர்வே கிடையாது, மழை வந்துட்டா ஃபுல் தண்ணி இங்கதான் நிக்கின்றாங்க. அந்த இடம் வந்து அவங்களோட டெட் எண்ட் தான். இப்ப இந்த பள்ளத்தினால அங்க வந்துட்டு தண்ணி கழிவு போகாம அந்த தெரு ஃபுல்லாவே நிக்குது. 2-3 தெருக்கள் அத்தனை வீட்டு வாசல் முன்னாடியே வெறும் கழிவு நீராவே நின்றுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏற்கனவே முதல்ல பள்ளம் விழுந்தப்போ ஒரு ஆய்வு செஞ்சு இதை வந்து சரி செஞ்சாங்கன்னா இந்த சிக்கல் வந்திருக்காது. ஆய்வு செய்யாம பண்ணதுனால விளைவு தான் இன்னைக்கு இத்தனை கோடி மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. போக்குவரத்துக்கு இடம் இல்லாம போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு தொடர்ச்சியா இப்ப பள்ளிகளுக்கு போக முடியாம, குழந்தைகளை வந்து கூட்டு போக முடியாம, காலேஜுக்கு போக முடியாம, இது போல மக்கள் எல்லாம் பெரும் அவதிப்படுறாங்க. கூடுதலா இங்க நிக்கிற பக்கத்துல இருக்கிற அந்த கடைகள், இந்த கடைகளில் இருக்கிற அந்த வியாபார மக்கள் ரொம்ப அழுகுறாங்க. நாங்கள் போய் நிற்கிறோம், அவங்க எங்களை பார்த்து அழுகுறாங்க. இந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப மோசமான நிலையில நாங்கள் வாடகை கட்டுறோம், எங்களுக்கு வந்து பொருளாதாரம் இல்லை, நாங்கள் என்ன பண்ண போறோம்னு தெரியல. இதோட 10-17 நாள் கிட்ட தொடர்ந்து இந்த வேலை நடந்துச்சு. அப்போ இதை வந்து அரசு வந்து கவனத்தில் எடுத்து உடனடியாக மக்களுக்கான அந்த கோரிக்கையை முன் வச்சு அந்த பாதையை வந்து சரி பண்ணி அந்த பாலத்தில் வழி எடுத்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் புதிய அந்த பைப்புகளை வந்து அமைச்சு இனி இது போல சிக்கல்கள் வராமல் தொடர்ச்சியான நிரந்தர தீர்வு தரணும்னு சொல்லி நாங்கள் பொதுமக்கள் சார்பாக கேட்கிறோம்.